சங்கீதம் 85வது சங்கீதம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எல்லாரும் சொல்லுங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த வசனங்களை கொண்டு ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக. நான் நல்ல ஆண்டவரே, அடிமையை மறைத்துக் கொள்ளும், நீர் பேசுவீராக. இந்த சபைக்கு ஏற்ற தேவ செய்தி கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த வசனம் ஒரு எழுப்புதலுக்காக ஏங்குகிற ஒரு வசனம். எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? மீண்டும் நாங்கள் எழுந்திருக்க மாட்டோமா? மீண்டும் நாங்கள் அதாவது எழுப்புதல் அடைய மாட்டோமா? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி தாவீது இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு எழுப்புதலுக்குரிய ஒரு வசனம். எழுப்புதலுக்கு ஜெபம் மிக முக்கியம், வேத வசனங்கள் ரொம்ப முக்கியம், உபவாசம் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியம். என்னன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். சொல்லுங்க எல்லாரும், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு எழுப்புதலுக்கு எந்த சபை மகிழ்ச்சியா இருக்கிறதோ, எந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிறார்களோ அந்த சபை வளர்கிற சபையா இருக்கும். அப்ப எழுப்புதலை நம்ம எதிர்பார்க்கிறோம், எழுப்புதல் வேண்டும் நம்ம வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய சபையானது மகிழ்ந்து களி கூறுகிற சபையா இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்ப இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், மனமடிவு இருக்கும், சோர்வு இருக்கும். நம்ம வீட்டுல ஆண்டவரை துதிக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு பின்வாங்கிற நிலையில சோர்ந்து போய் ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்குள்ளே இருக்கிற நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. அதே பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா கவலைகள் இருக்குன்னு அர்த்தம். கவலைகள் உண்டு. இந்த வசனத்தை யார் எங்கிருந்து எழுதுறார் என்றால், பவுல் சிறையில இருக்கும்போது, ரோம சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா அவரை சிறைப்பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கும்போது பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். கவலைகள் இருந்தாலும் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் நிறைவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனமகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் வேண்டுதல்களை அருள் செய்வார். அப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுக்கணும், சந்தோஷமா இருக்கணும் கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கவலை பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு இருக்கணும். கர்த்தரை துதிப்பதில் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். நம்ம இருதயம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அருள் செய்வாராம். இருந்தாலும் சந்தோஷப்படணும். சொல்லுங்க, இல்லாவிட்டாலும் சந்தோஷப்படணும். சிலரெல்லாம் நிறைய இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நிறுத்தில் தந்தி இருக்கிறாரு. அப்ப அதிகமா திராட்சை ரசம் இருக்கு, அதிகமா தானியங்கள் இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஆனால் அதை காட்டிலும் அதுதான் சந்தோஷம், இருந்தாதான் சந்தோஷம். அப்படி அல்ல, அது இல்லாவிட்டாலும் குறைவுகள் மத்தியிலையும் நாம் எப்படி இருக்கணும் கற்றுக்கொள்ளணுங்க? சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா.
மகிழ்ச்சியா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். யோனாவை பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அது நடக்கல. இனிமே அழியும் சொன்னாரு, அழியல. அவர் போய் சோர்ந்து உட்கார்ந்துட்டாரு. யோனாக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் வந்து ஒரு செடியை முளைக்க பண்ணார், ஆமணக்கு செடி. அந்த செடியினால நிழல்னால அவர் சந்தோஷப்பட்டாராம். ஆனா அந்த அடுத்த நாளே அது என்ன ஆயிடுச்சு, அந்த செடி காஞ்சு போயிடுச்சு. காத்து அடிச்சு எல்லாம் அந்த வெயில் வந்து எல்லாம் அந்த செடி காய்ந்து போய்விட்டது. உடனே அவருக்குள்ள என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எரிச்சல் வந்தது. ஆண்டவர் கேட்கிறார், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்கும்போது யோனா சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, மரண பரியந்த எரிச்சலா இருக்கிறது நல்லது. அப்ப சந்தோஷம் இல்லைன்னா என்ன வருங்க, எரிச்சல். நல்லா இருக்கும்போது சந்தோஷம் வருது, ஆனா நம்ம கிட்ட குறைவு வந்துருச்சு, நம்ம கிட்ட பிரச்சனை வந்துருச்சு, நமக்கு அந்த நிலைமை இல்ல, சந்தோஷம் இல்ல, நமக்கு தேவை சந்திக்கப்படல, அப்படிங்கும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல் வருகிறது. அது எரிச்சலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மனம் மடிந்து போகுவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தெய்வ சமூகத்துல துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்துல எப்படி இருக்கக்கூடாதுங்க, நெகேமியா தெய்வ சமூகத்துல, ராஜா சமூகத்துல வரும்போது துக்கமுகமா இருந்தார். அவர் நினைச்சா இவர் வேலை விட்டு கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த ராஜா தூக்கி இருக்கலாம். ஆனா அந்த ராஜா கேட்கிறாரு, ஏன் முகம் துக்கமா இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற நாமும் எப்படி இருக்கக்கூடாதுங்க, நம்முடைய முகம் துக்கமுகமா இருக்கக்கூடாது. அண்ணாள் அவளுக்கு இவ்வளோ வேதனை தான், அவளுக்கு துக்கம் தான், அவளுக்கு கிளேசம் தான். ஏன்னா அவளுடைய இன்னொரு சகோதரி வந்து துக்கப்படுத்தி கொண்டே இருப்பா. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு குழந்தை இல்லாதனால அவர் அழுது கொண்டே இருப்பா, சாப்பிடாம இருப்பா. ஆனா தேவ சமூகத்துல வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுக்கு அப்புறமா ஏலி கூட சொல்றான், அந்த ஆசாரியன் சொல்றான், ஏன் ரொம்ப நேரம் ஜெபிக்கிற, ஏன் ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்றான், அப்படிப்பட்ட ஸ்திரீ இல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் வந்து என்னோட இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏலி சொல்றாரு, நீ போமா, சமாதானத்தோட போ. அவ போகும்போது அவளுடைய முகம் எப்படி இல்லையாமா, துக்க முகமா இருக்கவில்லை. அப்படின்னா அது எதை காட்டுகிறது, விசுவாசத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. நம்ம வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றிக்கிறோம், பிரச்சனையில ஊற்றிக்கிறோம், ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே துக்கத்தோட கூடயே அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் துக்கப்பட்டீர்கள் ஆனால் நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாததை காட்டுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர், வியாதிகளை காட்டிலும் அவர் பெரியவர். அவர்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கையில 7 நட்சத்திரங்களை ஏந்திருக்கிறாராம். யோசித்து பாருங்க, ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கைகளிலே ஏந்தினவர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவனை நாம் எப்படி பண்ண வேண்டும், விசுவாசிக்கும் போது நம்முடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அப்படியே துக்கத்திலேயே இருந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு இப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருந்துதான், ஒரு வயதான அம்மா பாரத்தை தூக்கி போயிட்டே இருந்தாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரர், சரி வயசாயிடுச்சு, இவங்க பாரத்தை தூக்கிட்டு போறாங்களே, இவங்களை வண்டியில உட்கார வைக்கலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்திய வயதான அம்மாவை வண்டியில உட்கார வைத்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த அம்மா பாரத் தலையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துதான். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, ஏமா பாரத்தை நீ இன்னும் இறக்கி வைக்கல? சொன்னாங்களா, நானே சுமந்துக்கிறேன், இந்த வண்டிக்கு இன்னும் அதிகமான பாரம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அந்த வண்டிக்காரர் சிரித்தாராம். பாருங்க, அது போலதான் நம்ம வண்டியில ஏறி உட்காந்துட்டு மறுபடியும் தலையிலேயே என்ன பண்ணிக்கிறோம், அதைவே தூக்கி வச்சுக்கிறோம். இறக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தின் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, துக்கம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல, பிரச்சனைகள் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அதன் மத்தியிலையும் நம்முடைய சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தலாம். இப்ப நான் மற்றவங்க நம்மளை பார்க்கலான்னு வைங்க, உலக ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது இவங்க ஆலயத்துக்கு போறாங்க, துக்கமுகமா போறாங்க, துக்கமுகமா வர்றாங்க, நம்ம ஏன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா? யோசித்து பாருங்களேன். மற்றவங்க நீங்க வந்து ஆலயத்துக்குள்ள வரும்போது, அதை நம்மளுக்கு பின்னாடி நான் சொல்லுகிறேன், அப்போ நம்முடைய முகம் வந்து சிரிப்பா சந்தோஷமா இருக்கிறதை மக்கள் பார்க்கணும். நீங்க உங்க வீட்டுல பிரச்சனை, ஆனா உங்க வீட்டுல துதி சத்தம் கேட்கறத மற்றவர்கள் கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்க வீட்டுல துக்கம் தான், ஆனா பைபிளை எடுத்துட்டு வர்றத மக்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஆண்டவர் தான் நமக்கு
உங்களுக்குள்ள நிறைவா இருக்கும்படி நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சிரிக்கிறது. தேவ தூதர்கள் கூட என்ன பண்ண முடியாதுங்க, சிரிக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அந்த சிரிப்பு, மகிழ்ச்சியை. அந்த மகிழ்ச்சியினால நம்ம நிரப்பப்படுவோம். சரி, எதுல சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்னாள் ஜெபிக்கிறாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. முதல் ரட்சிப்பு எதுல இருக்கணும் அப்படின்னா, ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க, என்ன சந்தோஷங்க? ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த அன்னாள் ஜெபிக்கிறாள், கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழுகிறேன், ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். மரியாதை சொல்கிறார், என் ஆவி ரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ரட்சகராகிய இயேசுவுக்குள் எப்படி இருக்கணுங்க? களி கூற வேண்டும். நம்ம பாவ மன்னிப்புக்கு ஏதாவது செய்திருக்கிறோமா? ஒன்றுமே செய்யல. இலவசமாய் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்ம சந்தோஷமா இருக்கும்படியாக அவர் துக்கத்தை அனுபவித்திருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாடுகளை சகித்தார். நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி அவர் பலவீனங்களை சுமந்தார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர் சாபமானார். அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்ட விலையேறி பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரணும் தெரியுங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தார் பாவ மன்னிப்புக்காக ஏதேதோ செய்து கொண்டு போறாங்க. அதனால அவர்களுக்கு அந்த நிச்சயம் வராது. அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாத்திரம்தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா சிலர் ஏன் நம்ம துக்கப்படுகிறோம், ஏன் அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா, பாவம் செய்யும் போது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போகிறது. வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 5ஆம் அதிகாரம் 15, 16வது வசனங்களிலே எசேக்கியேல் புலம்பல். புலம்பல் 5ஆம் அதிகாரம். எங்கள் இருதயங்களில் களி கூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. ஏன் நம்ம துக்கம் சந்தோஷம் துக்கமா மாறுது அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்துல போட்டிருக்கிறது, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூற முடியல அப்படின்னா, அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும் போது அவருடைய சந்தோஷம் மறைந்து போகிறது. அதனாலதான் தாவீது பாவம் செய்தார். உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டார். பத்சேபாவின் இடத்துல பாவம் செய்தார். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கள் வந்தவர்கள் மீண்டும் பாவம் செய்யும் போது அந்த சந்தோஷம் என்னவாய் மாறுகிறது? துக்கமாய் மாறுகிறது. அப்போ நம்ம அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, ஐயோ தலையில கிரீடம் விழுந்தது. கிரீடம் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. அப்ப பாவம் செய்யும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆகிறது என்ன ஆகுறது? நம்மளை விட்டு விலகி போகிறது. தாவீது கெஞ்சுகிறார், ஆண்டவரே நீர் என்னை சந்தோஷ மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும். நான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அதாவது பாவத்திலே விழுந்து போக கூடாது. மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அநித்தியமான பாவத்தை செய்வதை வெறுத்தான். ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பாத்தீங்களா? மோசே இருந்த அழகா எகிப்து தேசத்துல அவர் தான் ராஜாவாய் மாறி இருக்கணும், பார்வனாய் மாறி இருக்கணும். அவர் எகிப்துல பொக்கிஷங்கள் அதிகமாய், அதாவது அப்பதான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த காலத்துல எகிப்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம், பொக்கிஷங்கள் நிறைந்தது. அவர் நினைத்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவர் கேள்வி கேட்ட யாரும் இல்லை. ஆனா தான் பெரியவன் ஆன போது, மோசே தான் பெரியவன் ஆன போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானாம். அல்லேலூயா. அப்ப மோசே நினைத்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை வெறுத்தான்.
துன்பத்தை தெரிந்து கொண்டார். ஜனங்களுடைய துன்பத்திலே வாழ்வதை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப பாவ சந்தோஷம் அது அநித்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே குடித்து கொண்டு, விபச்சாரம் செய்து கொண்டு, வேசித்தனம் செய்து கொண்டு, போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த உண்மையான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருக்காது. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ண வேண்டுமா? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அப்ப பாருங்க, ஒரு முறை பிலிப்பு வனாந்தரத்துக்கு போகிறார். அங்க ஒரு மந்திரி ரட்சிக்கப்படுகிறார். மந்திரி கிட்ட அந்த ரதத்துல போயிட்டே இருக்கும்போது அவர் சுவிசேஷம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பு, மரணம், அவருடைய ரட்சிப்பு, ஞானஸ்தானம் எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. வருகிற வழியிலே தண்ணி இருக்கிறது. உடனே அந்த மந்திரி கேட்கிறார், தண்ணி தான் இருக்குதே, நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை? அப்போ உடனே அவர் சொல்லுகிறார், தடை ஒன்று இல்லை, நீங்க விசுவாசித்தா தடை ஒன்றும் இல்லை. உடனே 2 பேரும் தண்ணியில இறங்கி பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கொடுத்து மேல வர்றதுக்குள்ள பிலிப்பை காணும். அந்த மந்திரிக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆனா அவருக்கு எழுந்து என்ன பண்ண வசனம் சொல்லுகிறது, அவர் சந்தோஷத்தோட தன் வீட்டுக்கு போனாராம். அல்லேலூயா. அதுல சந்தோஷம். ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேல வர ஆளை காணும். நம்மளா இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? ஓ, அது ஏதாவது ஒரு பூத்து போல இருக்குது, ஏதாவது யாரோ ஒரு ஆவி போல இருக்கு, வந்தது உள்ள மூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஆளக்கானமே நினைச்சு பயந்து போயிருப்போம். ஆனா அந்த மந்திரி தண்ணியில முழுகி எந்திரிச்சு வெளியே வர பிலிப்பை காணோம். அவர் சந்தோஷத்தோட தன் வீட்டுக்கு போனார். ஏன்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஞானஸ்தானம் எடுத்து அந்த ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாத யாருமே பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்த சந்தோஷம் எதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 122 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது, கர்த்தரை துதிப்பது எனக்கு சந்தோஷம். முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொன்னேன். 2வது என்ன சந்தோஷம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தாவீதை ஜனங்கள் கூட்டாங்க. அதை கேட்ட உடனே தாவீதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்னா தாவீது ராஜா, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். ஆனா அதன் மத்தியிலும் ஆலயத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள சந்தோஷம் வந்தது. ஏன்னா ஒரு வருஷம் அவர் வந்தோன்னு சொன்னாரு, மான்கள் நீரோடையை காண வாஞ்சிக்கிறது போல அவருடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு என்ன பண்ணுச்சான்? வாஞ்சையா இருந்ததா, தாகமா இருந்ததா. யாராவது அப்படி வாஞ்சித்து இருக்கிறோமா, தாகமா இருந்திருக்கிறோமா? ஒரு 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 வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு ஆலயத்துல ஒருத்தர் நடக்க முடியல, ஆனா அவருக்காக ஒரு பெட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் படுத்துக்கொண்டு பாடலே பாடுகிறார். தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சிருவாங்க போல இருக்குது. நடக்க முடியாத ஒரு மனிதர் தேவனுடைய ஆலயத்துல சந்தோஷமாய் படுத்துக்கொண்டு என்ன பண்றாருங்க? பாட்டு பாடுகிறார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது, ஆலயத்தை தேடி வரும் பொழுது, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். ஆண்டவருக்குள்ள ஆலயத்துக்கு போகும்போதே சங்கீதம் 100வது சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்கிறது? மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியிலே வாருங்கள். அப்படி சமூகத்துல வரும் பொழுது எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோட வரணும். அப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணும்னா பாடிக்கொண்டே வரணும். ஆலயத்துக்குள்ள சபைக்கு வரும்போதே உங்களுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா பாடிக்கொண்டே வரணும். சபையை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா பாடிக்கொண்டே இறங்கி போகணும். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்க்கிற ஜனங்கள் மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த துதி ஆராதனை தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு வாசலா இருக்கிறது. துதியை வாசல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே துதி இருக்க வேண்டும். உங்கள் வீட்டுல பாடல் சத்தம் இருக்க வேண்டும். நீதிமானுடைய கூடாரத்திலே அதாவது கம்பீர சத்தம் உண்டு, மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பாடணும்? பாடும்போது
என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முடித்த பிறகு அநேகர் வருகிறோம். ஆனா ஆராதனைக்கு முன்பாகவே வந்து ஸ்தோத்திரம் சொல்லி காத்திருந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க. அவர்கள் மேல விசேஷ துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்கு ஓடோடி வரணும். பாடும்போது நல்ல வாயிலை திறந்து பாடணும். எல்லாரும் யார் எப்படி பாடுவோம் தெரியுங்களா? இன்னைக்கு அநேகர் வாயை திறக்கிறது இல்லை. வெளிநாட்டுல சில வர்ஷிப் எல்லாம் பார்த்தா வாயை அப்படி திறப்பாங்க, நல்லா திறந்து யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவர்கள் பாட்டுக்கு நடனம் ஆடி அவர்கள் கர்த்தரை அவ்வளோ அழகா ஆராதிப்பாங்க. ஆனா நாம இங்க வந்திருக்கிறோம், ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிறது போல நின்றுட்டு போயிடும். அது துக்கமா இருக்குல்ல. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்ப நம்ம மரித்தவர்கள் அல்ல, ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவனை கொடுத்த நாம் எப்படி ஆராதிக்கணும்? உங்களுக்கு கை தட்டுங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்துங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு கர்த்தரை என்ன பண்ணணும்? உயர்த்த. நீங்க பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழுமா. அல்லேலூயா. அதுலதான் சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இதுல நீங்க பண்ணீங்கன்னா கர்த்தர் மகிழ்கிறார். சகையும் மேல உட்கார்ந்து இருந்தார் மரத்துல. சகைவை வா அப்படின்னு சொன்னா அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா? மகிழ்ச்சியோட வந்தாராம். ஏன்னா உங்க வீட்டுல யார் சொல்றாரு, சகைவை இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. யார் வீட்டுல இயேசு தங்குவார், யார் வீட்டுல இயேசு வசிப்பார் இருப்பார் என்றால் எங்கே துதி இருக்கிறதோ, எந்த வீட்டுல துதியின் சத்தம் இருக்கிறதோ, எந்த வீட்டுல மகிழ்ச்சியின் ஆரவார கம்பீர சத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாராமா? தங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். நம்ம துதிக்கல, நம்ம வீட்டுல துதி சத்தம் இல்லைன்னா என்ன சத்தம் கேட்கும் தெரியுங்களா? சண்டை போடுகிற சத்தம் கேட்கும். நம்ம துதிக்கவில்லை என்று சொன்னால் முறுமுறுக்கிற சத்தம் கேட்கும். நம்ம துதிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம வீடு வனாந்திரம் போல இருக்கும். எப்படி இருக்குங்க? வனாந்திரம் போல, ஏதோ எங்கேயோ இன்னமும் யாருமே இல்லாத நிலைமை. வனாந்திரம் ஆசீர்வாதமான இடம் இல்ல. செழிப்பு இருக்காது. வனாந்திரத்துல தண்ணீர் இருக்காது. வனாந்திரத்துல கூட ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட வனாந்திரம் போல இருக்கிறதை ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்போ உங்களுடைய வனாந்திரம் மாறணும்னா அங்க என்ன சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது என்ன வரணுங்க? துதியும் கீத சத்தமும். சொல்லுங்க, துதியும் கீத சத்தமும். அப்படியே 11வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. எங்க துதி இருக்கிறதோ அங்க சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அங்க என்ன இருக்காது? சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, வனாந்திரம் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது. அப்ப துதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை நல்லா ஆயத்தப்படுத்தி கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. துதிப்பதற்கு கர்த்தருடைய ஆலயத்துல வருவதற்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். நல்லா நீங்க பாடுறத பார்த்தா மத்தவங்களும் நல்லா பாடணும். அல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் எப்படி ஆயிடக்கூடாது? அமைதியா ஆயிடக்கூடாது. இதுதான் போல இருக்கு ஆராதனை என்று சொல்லி உங்களை பார்த்து மத்தவங்க கற்றுக்கொள்ள கூடாது. நீங்க நல்லா ஆராதிக்கும் போது, அதனாலதான் தாவீது அந்த சாலமோன் ஆலயத்தெல்லாம் பாடுவதற்கே நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் நிறுத்துவாங்களாம். கைத்தட்டுற கத்தனை பேரை நிறுத்துவாங்க. எல்லாம் கைத்தட்டி இங்க பாடி ஆராதிக்கிற பார்த்த மக்கள் எல்லாம் கத்தரை பாடி ஆராதிப்பார்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது பாடி துதித்த பொழுது அங்க தேவ மகிமை இறங்கி வந்தது. அல்லேலூயா. இதுலதான் நீங்க சந்தோஷப்படணும். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும். இந்த பிரச்சனை வச்சு நீங்க வந்து துதிக்காம இருக்கக்கூடாது, ஆலயத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. என்னுடைய மாமனார் இறந்தப்போ, மாமனார் திங்கட்கிழமை இறக்குறார், ஞாயிற்றுக்கிழமை எங்க மாமியார் சபைக்கு போனாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு சபை ஒருத்தர் ஒரு வீட்டுல மரணம் அப்படின்னு சொன்னா ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுகிறார்கள்.
ஆலயத்துக்கு போறதில்லை. ஏன் போகணும், ஏன் ஆலயத்துக்கு போகணும், ஏன் துதிக்கணும், ஏன் பாடணும் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஆனா என் மாமியார் அதே வாரத்துல 6 நாள்ல திங்கட்கிழமை தான் மரித்தார், ஆனா ஞாயிற்றுக்கிழமையே சபைக்கு போனாங்க. அப்போ கர்த்தருக்கு முதல்ல, கர்த்தருக்கு போவதுல சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. துக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரிலே நம்ம எப்படி இருக்கணுமா, மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது எதுல சந்தோஷமா இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். அல்லேலூயா. அடுத்தது நீங்க எதுல சந்தோஷப்படணும் தெரியுங்களா, வேத வசனத்திலே சந்தோஷப்படணும். முதல்ல சொன்ன ரட்சிப்பின் சந்தோஷம், ஆராதிப்பதிலே சந்தோஷம், அடுத்தது வேத வசனத்திலே சந்தோஷம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உம்முடைய வார்த்தையை கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தையால் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த சந்தோஷம் உங்களுக்கு எதுல வரணும் அப்படின்னா, வேத வசனத்திலே வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேதத்தை எடுக்கிறோம். அதிகமா எதை எடுக்கிறோம் கையில அப்படின்னா, மொபைலை எடுத்துக்கொள்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வந்து மொபைல் தான் இன்னைக்கு அநேக குடும்பத்துல நான் கேட்கிற பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, காலையில 12 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களாம். காலையில மத்தியானம் 12 மணி, காலையில அது மத்தியானம் 12 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களா. ஏன்னு கேட்டா நைட் 2 மணி வரைக்கும் போனை பாக்குறாங்களாம். நினைச்சு பாருங்க. அப்ப அவங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு. அவங்களுடைய நேரம், மொபைல் வந்து ஒரு திருடன். மொபைல் என்னதுங்க, திருடன். ஜாக்கிரதையா இருக்கணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு எதற்கும் வரான். அப்போ அந்த திருடனை நம்ம எப்படி நம்முடைய நேரத்தை திருடுகிறான். நைட்டெல்லாம் பாக்குறாங்க, பகலெல்லாம் தூங்குறாங்க பிள்ளைகள். காலம் அப்படி மாறி போச்சு. அன்னைக்கு இந்த வேதத்தை வசனத்தை எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அழகா ஒரு பாட்டு பாடினான், வசனம் தான் என் தாகம் தீர்க்கும் பசியாற்றும் உணவு. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் தான், உங்களுடைய பிரசன்னம் தான் என் தாகம் தீர்க்கும் தண்ணீர் என்று சொல்லி, அப்போ அவனுடைய வசனத்தை கிடைத்தவுடன் நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அல்லேலூயா. இதுல சந்தோஷப்படணுமே ஒழிய மற்ற காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சந்தோஷம் வரணும். உண்மையான சந்தோஷம் வேத வசனம் கிடைத்தவுடன் அந்த வசனத்தை நான் சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் சாப்பிட்டேன், உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. உடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆணுடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆணுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனா இருக்கிறது, நமக்கு ஆகாரமா இருக்கிறது. அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. இதுல மகிழ்ச்சியா இருக்கணும். நெகேமியாவை பார்க்கிறோம் வசனம், அந்த வசனத்தை உணர்ந்தவுடன் அவர்களுக்கு சந்தோஷம் வந்துதான். அப்ப வார்த்தை கேட்கறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அந்த வார்த்தை என்ன பண்ணணுங்க, உணர்ந்து கொள்ளணும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியா. அப்படின்னா வார்த்தையை நீங்க என்ன பண்ணணுங்க, உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்துனா என்னன்னா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ளணும். அதுக்கு அர்த்தம் தான் நீங்கள் வசனத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை நீங்க எனக்கு ரிசீவ் பண்ணணும். உள்ளுக்குள்ள நீங்க எடுத்துக்கொண்டால், உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. உணர்ந்து கொண்டபடியா புசித்து குடிக்கவும் பங்குனி அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், உட்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாய் போகாது. அவர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைகள், நியாயங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வசனத்தை கேட்கிறாங்க சந்தோஷமா. ஆனா என்ன வருது அப்படின்னா,
கொஞ்சம் பாடு வந்துருச்சு, கொஞ்சம் பிரச்சனை வருது, மயக்கம் வருது, உலகத்தின் காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், கொஞ்சம் நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வருது. உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணிடுறாங்க, பைபிளையே மறந்துடுறாங்க. ஒரு குடும்பம், ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு குடும்பத்துல ஒரு வயதானவர் இறந்துட்டாரு. ஆனா அடக்கம் பண்ண போகும்போது பைபிளையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. பைபிளை எதுக்குள்ள வச்சிருங்க, பெட்டிக்குள்ள வச்சிருங்க. நினைத்து பாருங்க அவங்களுடைய விசுவாசம் எப்படி, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய சந்தோஷம் எதுல. அப்ப அதோட முடிஞ்சது. இதோட ஆண்டவரே வேண்டாங்கிறது போல அவங்க பைபிளே கொடுத்துட்டாங்க. இந்த பைபிள் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டோம். போன வாரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், செவ்வாய்க்கிழமை. ஒரு சொன்னாங்க, ஒரு பைபிள் குப்பை கூடையில கடந்ததுன்னு சொல்லி ஒரு பைபிளை கொண்டு வந்து, தமிழ் பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பாருங்க, என்ன பிரச்சனையோ தெரியல, அவங்க குப்பை கூடையில என்ன பண்ணிட்டாங்க, இந்த பைபிளை வீசி விட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வசனம் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒன்றும் என்ன ஆகாதாமா, ஒழிந்து போகவே போகாது. அந்த வார்த்தை இரவு பகலும் யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். இன்னைக்கு இரவு பகலும் போன் பார்த்துட்டு என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன நடக்காது, காரியம் வாய்க்காது. தேவனுடைய வசனத்தை தியானித்து இரவு பகலாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக எதுல மகிழ்ச்சின்னு சொன்னா, கொடுப்பதிலே மகிழ்ச்சி. எப்படிங்க? 1 29 அதிகாரம் 9வது வசனத்தையும் 17வது வசனத்தையும், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். 17வது வசனம், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அல்லேலூயா. கொடுத்தவங்களுக்கு சந்தோஷமா, இங்க வாங்கினவங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்களேன். யாருக்கு சந்தோஷம் இந்த வசனத்துல? கொடுத்ததுனால. அப்ப கொடுத்தாதான் நமக்கு என்ன வருங்க? சந்தோஷம் வரும். வாங்கினால சந்தோஷம் சொல்லி போடல, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல மிகுந்த உபத்திரவம், மிகுந்த கொடிய தரித்திரத்துல பரிபூர்ணமாய் கொடுத்தார்களாம். கொடுக்கிறதை கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். அவங்களுக்கே இல்லை, அவங்களுக்கே கொடிய தரித்திரம், அவங்களுக்கே கஷ்டம், வழி இல்லை வேற. ஆனா அதுல சந்தோஷமாய் கொடுத்தார்கள் என்று தெசலோனிக்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல. கொடுப்பதிலே சந்தோஷம், வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதிகமாய் விருத்தி, அதாவது என்ன வசனம் சொல்லுதுன்னா, அதிகமாய் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்ப வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அப்ப நம்ம கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருள் இருந்தா எல்லாத்தையும் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அதாவது கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆண்டவருடைய அன்பே கொடுக்கிறது தான். கிறிஸ்தவர்கள் காட்டுவதே கொடுக்கிறது தான். நீங்க எவ்வளவு அதிகமாக நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களை என்ன பண்ணுங்க, நிரப்புகிறதா இருக்குது. அப்ப கொடுக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி கொடுக்கணுமா, மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டுமா, அப்புறம் உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டுமா, அப்புறம் முழு மனதோடு மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அப்ப எப்படி கொடுக்க கூடாது, முறுமுறுப்போடு கொடுக்க கூடாது, கஷ்டத்தோடு கொடுக்க கூடாது. ஐயோ அலைத்துக்கு போறோமே, ஏதாவது கேட்பாங்களே, ஏதாவது கொடுக்கணுமே, அங்க போறோமே, ஏதாவது கொடுக்கணுமே என்று சொல்லி நம்ம மனசுல சங்கடத்தோடு என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கொடுக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. கொடுக்கிற கை எப்பவுமே உயர்ந்துதான் இருக்கும், வாங்குற கை தான் எப்பவுமே கீழே இருக்கும். அப்போ கொடுக்கணும், கொடுத்தா ஆண்டவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்மளுக்குள்ள கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதுலதான் சந்தோஷம். கடைசியாக எதுல சந்தோஷம் அப்படின்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம்
படிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு சந்தோஷம், இதுவரைக்கும் நல்லா இருந்தது. ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவரை துதிப்பதிலே சந்தோஷம், வசனத்திலே சந்தோஷம், கொடுக்கறதுல சந்தோஷம். அடுத்த ஒரு சந்தோஷம் எதுல தெரியுங்களா? பாடுகளை சகிப்பதில்லை. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தேவை, ஆனா எது மட்டும் வேண்டாங்க? பாடுகள் மட்டும் வேண்டாம்ப்பா, என்னால தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் பாடுகளை வைத்திருக்கிறார். சிலுவையை சுமக்கணுமா? அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வருந்தாரா? தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார், ஒரு அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். இந்த உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம பரலோகத்திற்கு போகணும். இதெல்லாம் நம்ம மனதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம வந்து பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். யோபு 10 பிள்ளைகளும் மறித்த நிலைமையில 10 டெட் பாடி கிடைச்சி கீழே கிடக்குது. நினைச்சு பாருங்க, அந்த குடும்பத்துல எவ்வளவு ஒரு கண்ணீர் இருக்கும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் இழந்து போனாலும் ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே, தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூஷிக்கலையே, குறை சொல்லவில்லையே. இதெல்லாம் எப்படி என்றால் கர்த்தர் பேர்ல வைத்த அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். அப்போ பாடுகளை சகிப்பதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எனக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப துன்பத்துல சந்தோஷப்படணும்னு சொன்னா நீங்க சிரிக்கலாம். என்னடா, ஆலயத்துக்கு போறோம், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடியும்னு சொல்லிதானே நம்ம வந்து ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எடுத்துற வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நம்ம வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ பிரச்சனையா, அதுக்கு பேசாம போகாமையே இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஆலயத்துக்கு போகாம இருந்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம்னு சொல்லி பின்வாங்கி போன கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனாலும் பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு கிடைத்த சகல உபத்திரவங்களிலும் நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவருடைய பாடுகள் பிரச்சனைகளை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 23வது வசனத்திலிருந்தே அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் கள்ள சோதரில் உண்டான மோசங்களிலும் பிரயாணத்துல வருத்தத்தில் அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம், இவ்வளவு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டினோம். சபையை குறித்த கவலை தான் என்னை நெருங்குகிறது அப்படின்னு இவ்வளோ அதுதான் சொல்றாரு. எவ்வளோ பாடு, எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள் பவுலுக்கு வந்தது. ஆனாலும் அதன் மத்தியில அடுத்த வசனம் சொல்றாரு, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டான கவலை நாள்தோறும் நெருக்குகிறது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே பரிபூர்ண சந்தோஷத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தின் வாசம், உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. இப்படி இருக்கிற அந்த சபைதான் வருகிற எழுப்புதல்ல பெரிய பங்கு வகிக்குமா. இப்படிப்பட்ட அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த சபையில தான் ஜனங்கள் ஓடோடி வருவாங்க. நீங்கள் ஆராதிக்கிறதை பார்த்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஜனங்கள் பரவாயில்ல, அங்க போனா நம்ம சந்தோஷமா இருப்போம், உங்களுடைய ஆராதனை, உங்கள் துதி, உங்க வீட்டில் நடக்கிற துதி சத்தத்தை ஜனங்கள் கேட்டு சபைக்குள்ள வருவார்கள். அல்லேலூயா. கடைசியா
சொல்லி முடிக்கிறேன். குடும்பத்துல எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும். மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தணும். கணவனும் மனைவி என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். ஒருத்தரை திட்டிட்டு ஒருத்தர் மனஸ்தாபப்படுத்தி கொண்டு ஒருத்தர் கடினமான வார்த்தைகளை சொல்லி துக்கப்படுத்த கூடாது. ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் என்ன பண்றாங்க? மனைவியை தவறான டக்குன்னு பேசிடுறாங்க. மனைவியும் கணவரை என்ன பண்ணிடுறாங்க? வேண்டாத வார்த்தைகளை பேசி அந்த வீட்டுல சந்தோஷம் இல்லாமல் போகிறது. அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஆண்டவர் நம்ம எப்படி நேசித்தாரோ அது போல புருஷனும் மனைவியை நேசிக்கணும்னு சொல்றாரு. அப்போ நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணும். வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் கணவன் மனைவி பிள்ளைகளோட வெளியே போங்க. எங்கேயாவது பார்க்ல உட்காந்து ஏதாவது முடிந்தது வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்க. இது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. வெறும் ஆலயத்துக்கு மட்டுமல்ல, குடும்பத்திலையும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதே சமயத்துல பிள்ளைகள் பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும். பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் தன் தாயின் தகப்பனையும் அழ வைக்க கூடாது. அவங்க சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தாய் கண்ணீர் வடித்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது சாபமாய் மாறிவிடணும். அதனால பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அவர்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் மகிழ்கிறான், சந்தோஷப்படுகிறான். அப்போ குடும்பத்துல பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்த உடனே எல்லாமே எனக்கு தெரியும் என்று மாறி விடுகிறார்கள். கீழ்ப்படிதல் இல்லை. பெற்றோருடைய உள்ளம் என்ன பண்ணுங்க? துக்கப்படுகிறது. நீங்க சொல்லி நான் என்ன கேட்கணும்னு சொல்லி மாறி விடுகிறார்கள். அப்ப பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியும். அதே மாதிரிதான் சபையிலையும் நீங்கள் ஊழியக்காரருக்கு சந்தோஷமா இருக்கணும். அதே போல ஊழியக்காரர்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரணும். உங்களை பார்த்தா ஊழியக்காரர் சந்தோஷப்படணும். எப்படி சந்தோஷப்படுவார்? நீங்க கீழ்ப்படிதலை பார்க்கும் போதும், உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும் போதும், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் போதும், உங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்கும் போதும், உங்களுடைய ஊழிய பிரயாசங்களை பார்க்கும் போதும், நீங்கள் ஆண்டுக்காக படுகிற கஷ்டங்களை பார்க்கும் போதும் ஊழியக்காரர் சந்தோஷப்படணும். இவங்க இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்றுமே உங்களை குறித்து ஊழியக்காரர்களை ஒருபோது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா துக்கப்படக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது யார் சொல்றாருன்னா, அந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு தாயை போல உங்களுக்கு நான் பால் கொடுத்து வளர்க்கிறேன், தந்தையை போல உங்களுக்கு நான் புத்தி சொன்னேன். அதே வசனத்துல நீங்க பாருங்க, 7வது வசனங்களிலே, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவர் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதா இருந்தோம். 12வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிக்கும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அப்புறம் ஊழியக்காரர் ஒரு சபைக்கு சொல்லுகிற புத்திமதி, ஆறுதல், தேர்தல் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் ஊழியக்காரருடைய மனசு எப்படி இருக்கும்னா துக்கப்படும். இவ்வளவு சொல்லி கேட்கலையே, இவர்கள் வளரல, ஒரு பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவித்துல வளரல என்று சொன்னால் ஊழியக்காரருடைய மனது என்னப்படும்? துக்கப்படும். சந்தோஷப்படுத்தணும். விசுவாசிகள் ஊழியக்காரரை சந்தோஷப்படுத்தணும். வாரத்துல ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். சபைக்காக நான் என்ன செய்கிறேன்? ஏதோ வாரம் வர்றோம் போறோம் அது அல்ல. நான் சபையின் பொறுப்பு எனக்கு என்ன? நான் யாரா இருக்கிறேன்? இந்த சபையில நான் என்னவா இருக்கிறேன்? எனக்குன்னு ஒரு பங்கு என்ன? இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் தான் என்ன? நான் என்ன செய்கிறேன் என்ற சபைக்காக அப்படி நீங்க ஊழியத்துக்காக நீங்க அர்ப்பணிக்கும் போது உங்களை குறித்து சபை போதகர் என்ன சொல்வார் தெரியுங்களா? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கும் ஊழிய
ஊழியக்காரரை பார்த்த உடனே என்ன வரணும் அப்படின்னா சந்தோஷம் வரணும். பெற்றோர் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைகள் பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும், கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தணும். ஒருத்தர் குடும்பத்துல சந்தோஷமான சூழலை நீங்க காத்துக்கொள்ளணும். ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய அந்த எழுப்புதல், வருகைக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அதனாலதான் முதல் அந்த வசனத்தை வாசித்தோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. இங்க வந்து சாப்பிட்டு போறதுக்கு அல்ல, இது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. இதுதாங்க சந்தோஷம். ஆண்டவருக்குள்ள வரும்போது சந்தோஷம், பாடுகளை அனுபவிக்கும் போது சந்தோஷம், கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது சந்தோஷம், வேத வசனத்தை உட்கொள்ளும் போது சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அதை நம்ம ஒருபோதும் இழந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி வீட்டுல சொல்லுவேன், நான் மரித்தால் என்னுடைய பேஸ் சிரிச்சா போல இருக்கணும்னு சொல்லுவேன். ஏனென்றால் என்னை பார்க்கறவங்க ஒருத்தரும் அழுகக்கூடாது. ஏனால் சந்தோஷம் நிறைந்த இடத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. முகம் எப்படி இருக்கணுமா? சிரிக்கணுமா? அது எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சின்ன அல்ப ஆசை, சிரித்தால் போல இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். இந்த உலகத்துலதான் கண்ணீர், இந்த உலகத்துலதான் பாடு துக்கம். ஆனாலும் ஒரு சந்தோஷம், கண்ணீர் இல்லாத, வருத்தம் இல்லாத, பசி இல்லாத இடத்துக்கு போகிறோம். அதற்காக பாடுகளை சகிப்பதற்கும் நம் சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம் உடையவர்களாய் நம்ம மாறுவோம். இந்த மகிழ்ச்சியை நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம